வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 16வது நாள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ இது நம்ம செகண்ட் வீக் வெற்றிலை தீபம் போட போகிறோம். ஸோ காலையிலே எந்திரிச்சிட்டு நான் வாசலில் போய்ட்டு கோலம் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி 2வது வாரம் பண்ண போகிறோம். வெற்றிலை தீப வழிபாடு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் முடிவு பண்ணேன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனோடு தான் வந்திருக்கேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா முருகர் தான். அவருக்கு ஒரு 3 நாள் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை, அப்புறம் நட்சத்திரத்துலன்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், அப்புறம் நாட்களில் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த நாளில் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம முருகரை கும்பிடலாம். ரொம்ப சிறப்பு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லாராலையும் செய்ய முடியும். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை முடிவு பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து 21 நாள் கூட செய்யலாம். இல்லைன்னா 6 வாரம், இல்லைன்னா 9 வாரம்னு நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ சாமி ரூமில் இருக்க பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சுட்டு விளக்கேற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 5:30க்குள்ளே நம்ம விளக்கேற்றணும் இல்லையா? ஸோ அதனால் முன்னாடியே எல்லா விளக்கும் ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் வெற்றிலை தீபம் போட போகிறேன். முருகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு எல்லா விளக்கும் ஏற்றிட்டு தீப தூப ஆர்த்தி எல்லாம் காட்ட போகிறேன். வீடு ஃபுல்லாக நம்ம தீப தூப ஆர்த்தி காட்டுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு தான் நம்ம வெற்றிலை தீபம் போட போகிறோம். இந்த விளக்கு நம்ம ஏற்றுறனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நிலம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பார்த்திங்களா? வீடு கட்டணும்னு நினப்போம், நில பிரச்சனையாக இருக்கும். இல்லைன்னா நிலம் வாங்கி வச்சுருப்போம், ஆனால் வீடு கட்டுறதுக்கு தடையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு தீர்த்து கொடுக்கும். வீடு கட்டுற தடங்கள் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் தீர்த்து கொடுக்கும். அதே மாதிரி ஒரு இடம் சேல் பண்ணி அதில் வர காசை வச்சு நம்ம இன்னொரு வீடு வாங்கலாம், அந்த மாதிரி பிளானில் இருப்போம் பார்த்திங்களா? ஸோ அதுக்குமே இந்த வெற்றிலை தீபம் நடத்தி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. வெற்றிலை அப்படின்னாலே வெற்றி ப்ளஸ் இலை, வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை அப்படின்னு பேர். இந்த வெற்றிலை இல்லாமல் எந்த ஒரு விசேஷ காரியங்களும் நடக்காதுங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எந்த கடவுளுக்கும் பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு, ஒரு சின்னதாக ஒரு வாழைப்பழம், இதை வச்சாலே ஒரு பெரிய நைவேத்தியம் வச்சதுக்கான ஒரு சமம். எந்த ஒரு கோவில்லையும் பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு வச்சு கொடுத்து தான் நம்ம சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி ஒரு சுமங்கலிக்கே நம்ம ஏதாவது ஒரு தாம்பழம் கொடுக்கறதுனால வெற்றிலை பாக்கு வச்சு கொடுப்போம். ஸோ வெற்றிலை ஒரு நல்ல ஆற்றல் உள்ள ஒரு இலை. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குங்க அந்த விளக்கு, அந்த வெற்றிலைக்கு. விளக்கு அடியில் அந்த வெற்றிலையை ஒரு 6 வெற்றிலையை வச்சு அது மேலே விளக்கு ஏற்றுறோம் இல்லையா? அந்த சூடு பட்டு அது மேலேயும் அந்த வெற்றிலையோட காம்பெல்லாம் நம்ம கிள்ளி தான் அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டிருப்போம். ஸோ அதோட ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா? எரிய அந்த ஸ்மெல் நம்மளை சுற்றி இருக்கும்போது, நம்மளை சுற்றி இருக்க நம்ம ஆன்ம சக்தி இருக்குது பார்த்திங்களா? அது அதிகரிக்கும், கிளென்ஸ் ஆகும், நமக்கு ஒரு ஆற்றல் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஏற்றுற எண்ணெயில் கூட ஒரு சில நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் தான் ஏற்றணும், இந்த எண்ணெய் ஏற்றக்கூடாதுன்ற விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, சிலையோ இல்லை வேல் இருந்தாலும் வேல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. படம் இருந்தால் படம். ஸோ எடுத்துகிட்டு
ஃபஸ்ட்டு சிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும். ஏதாவது ஒரு அபிஷேகம், வெறும் தண்ணீரை வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து வெளியே தனியாக ஒரு இடம் வச்சு பொறுமையாக உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஸோ இதை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம், கரெக்ட் டைம்குள்ளே பண்ணுறது மாதிரி இருந்தனால நான் சாமி ரூம்லேயே குட்டியாக ஒரு இடம் வச்சு அங்கனுக்குள்ளேயே வந்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ போட்டு பத்தி கற்பூரம் வந்து கடைசி தான் காட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு பத்தி, அதுக்கப்புறம் நெய் தீபம், அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி. ஸோ இதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப மஞ்சள் குங்குமம் அழகாக திரும்ப வந்து தண்ணி ஊற்றி அதை சுத்தம் பண்ணிவிட்டு சாமி சிலையை விக்கிரகங்களை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு திரும்ப நம்ம வந்து சாமி ரூமில் கொண்டு வந்து வைக்கணும். அலங்கார பூஜைன்னு சொல்லுவாங்க அதை. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, சாமியை உட்கார வைக்கிறதுக்கு அந்த விளக்கேற்றுறதுக்கு ஒரு மணையை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மணையில் ஷர்க்கோண கோலம் போட்டு சரவண பவ ஓம் நடுவில் பார்த்திங்கன்னா ஓம் அப்படின்னு எழுதிட்டு சரவண பவ அப்படின்றத நான் சுற்றிலே எழுதி போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோலம். இது சாதாரண கோலம் இல்லை, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோலங்க இந்த ஷர்க்கோண கோலம். இதை போட்டுட்டு அது மேலே தான் நம்ம வெத்தலையே வைக்க போகிறோம். இதை எப்படி நீங்கள் போடலான்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு இருக்குங்களா, பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சு அதை அரைச்சி அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறும் வெள்ளையாக உங்களுக்கு அந்த வெறும் மஞ்சள் கலக்காமல் கூட போட்டுக்கலாம், மஞ்சள் கலந்தும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அது மேலேயே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அழகுபடுத்திக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பலகையில் மேடையை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட பிளேட் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பலகையிலேயே வந்து வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே நம்மளோட முருகர் சிலையும் வச்சு நான் விளக்கேற்ற போகிறேன். அது தப்பு கிடையாது, தரையில் மட்டும் செஞ்சிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பலகையிலையோ இல்லை ஒரு பிளேட் இருந்தால் பிளேட்லேயோ செய்யுங்க. தரையில் வெறும் தரையில் கோலம் போட்டு நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். விளக்கு எப்போவுமே தரையில் வச்சு ஏற்றக்கூடாது. நம்மளுமே பூஜை செய்யும்போது தரையில் உட்காரக்கூடாது, அடியில் ஏதாவது விரித்து தான் நம்ம உட்காந்து பூஜை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சுற்றிலையும் வந்து குங்குமம் வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வெத்தலையை பார்த்திங்கன்னா எத்தனை வெத்தலை எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா 6 வெத்தலை எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி விளக்கு ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க போதும். 6 விளக்கு ஏற்றணுமானா அது உங்கள் விருப்பம்தான், ஆனால் வெத்தலை மட்டும் 6 கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வந்து 6 வெத்தலையை சுற்றி விசிறி மாதிரி வைக்க போகிறோம். முக்கியமாக அந்த வெத்தலையில் இருக்க காம்பை கிள்ளி அந்த விளக்கில் போட்டுக்கோங்க. திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்களா, அந்த விளக்கில் போட்டுக்கோங்க. இந்த வெத்தலையை அப்படியே வந்து சுற்றிலையும் இந்த மயில் தோகை விரிச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி அழகாக வந்து விரித்த மாதிரி வச்சு நடுவில் விளக்கு ஏற்றிக்க போகிறோம். 6 விளக்கு கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ஏற்றினாலும் சரி, டெய்லி ஒரு 21 டேஸ் ஏற்றினாலும் சரி, நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ ஒரு வாரம் ஏற்றிட்டோம், அடுத்த வாரம் பீரியட்ஸ் ஆகிடுச்சு, அந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் கவுண்ட் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக தாராளமாக கவுண்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இயற்கையான விஷயங்களுக்காக எந்த ஒரு தடையும் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக ஏற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த எட்ஜில் வெத்தலையோட எட்ஜில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்க போகிறேன். மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம முருகரையும் கொண்டு வந்து அழகாக அமர்த்தியாச்சு. அழகாக பூ அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு தீப தூப ஆர்த்தி காட்டிக்கோங்க. காட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒரு 108 போற்றி சொல்லி பூ போட்டு 108 போற்றி சொல்லலாம். இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெய்வேத்தியமாக எதுனாலும் நீங்கள் வைக்கலாங்க. உலர் திராட்சை, கற்கண்டு, பழம், பால், அந்த மாதிரி. நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறனால என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை வைப்பேன். இப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 7 நாளும் 7 விதமாக நம்ம இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக வைக்கலான்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த காம்பை ஏன் கிள்ளி போடுறோன்னா, காம்பில் வந்து மூதேவி குடி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காம்போட அந்த எண்ணெய் எரிய அந்த வாசனை நம்ம மேலே படும்போது நம்மளை சுற்றி இருக்க ஆற்றல் வந்து அதிகரிக்கும். இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கு ஏற்ற உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆயிருங்க.
இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. நம்மளுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நம்ம கர்மானா என்ன, கர்மா எப்படி கரைக்கிறதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பிரம்ம முகூர்த்த வீடியோஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டிருப்பேன். அதை பேஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு டைட்டிலும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ வேண்டுதல் பண்ணாலும், இவ்வளோ பூஜைகள் பண்ணாலும் அதுக்கான கரெக்டான வழியில் நம்ம போகணும். அதுக்காக நிறைய நான் டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அதையும் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். டே 1 பிரம்ம முகூர்த்த பூஜையிலேருந்து எல்லாமே பாருங்கள். நான் இப்போ ரீசெண்டாக தானே அதெல்லாம் ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ப்ராப்ளம்ஸ் எப்படி, குடும்பத்தில் வர ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு எல்லா விதமான ஐடியாஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னா நம்ம கர்மா எல்லாமே கரையணும். கர்மா கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.